டிவி போட்டு பார்த்தனா போடா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்ல. எவனாவது 5000 டிவி 2000 கொடுப்பானா? எனக்கு ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. அவன் வீட்டுல திட்டு வந்தானோ இல்ல எங்க இருந்ததுன்னு தெரியல. ஏய் போடா, இன்னும் பெரிய ஞானி தான் பேசுறாரு. அவங்க இப்பெல்லாம் தெரியாது, பட்டாதான் தெரியும். மச்சான் நான் போய் கடையில வச்சுட்டு வந்துடுறேன். நைட்டு வீட்டுக்கு வச்சு பொம்மை எடுத்து போயிடலாம். டிவியை பார்த்து ஆசையா இருக்கு பாக்க. ஏய் ஏய் டேய் நீ எடுத்துட்டு போ. வந்துடா இது வேற. நைட்டு பொம்மை எடுத்து பாரு. நைட்டு பொம்மை எடுத்து பாருண்ணா. அரை மணி நேரத்துக்கு பிறகு அண்ணா, இந்த பக்கம் யாராவது டிவி எடுத்து வந்து பாத்தீங்களாண்ணா? டிவியா? இல்லம்மா. ஏமா? ஒண்ணும் இல்லண்ணா, எங்க வீட்டுக்கார எங்க சண்டை போட்டு டிவியை தீ மாட்டாருண்ணா. நான் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு அந்த டிவியை வாங்கினேண்ணா. சொல்லாதக்குள்ள தீன்னு போயிட்டாருண்ணா. அங்க இந்த பக்கம் தான் வந்தேன்னு சொன்னாங்கண்ணா. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன், இந்த பக்கம் ஏதாவது போனாராங்க? அம்மா இந்த பக்கம் வரலம்மா. அங்க போய் பாருமா. போமா போமா. டேய் நான் போய் சொன்னேன்ல, அந்த ஆள் மூஞ்ச பார்த்தா சரியில்லைன்னு சொல்லிட்டு. பாவம் அந்த பொண்ணு கூலி வேலை செஞ்சு வாங்கி வச்சிருக்கு. அதை இருந்து 2000 ரூபாய்க்கு வித்துட்டு போய்க்கிறான். அதை நீ வாங்கி வச்சிருக்க. இந்த பாவத்துல எங்க போய் தொலைக்க போறான்னு தெரியல நீனு. டேய் நான் தான் சட்டை பூச்சி ஆச்சு. அவனா வந்தா கொத்தா போனான். நான் வாங்கலாம், வேற எவனா வாங்க போறான். டேய் இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கடா. கூட்டு கொடுத்துடலாம்டா. சரி மச்சான், நம்ம கூட்டு வந்தேன். சரி மச்சான். அம்மா டிவி தெரியாம நாங்க தான் வாங்கிட்டோம். வாங்கிட்டு போங்கம்மா நீங்க வந்து. ஏய் போய் டிவி போடா. சரிம்மா. என்ன மச்சான் காசு? காசா நான் கேட்கலாம் இது. அம்மா உங்க வீட்டுக்காரு இத 2000 ரூபாய்க்கு தம்பிட்ட வித்துட்டு போயிட்டாரு. அந்த காசு இருக்காமா? 2000